வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் நீங்கள் இம்மிடியேட்டாக வீடு கட்ட இடம் தேடிட்டு இருக்கீங்களா? தாராளமாக இந்த சைட்டை வந்து ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணுங்கள். கரெக்டாக வண்டலூர் டு கேளம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து எடுத்திங்கன்னா சைட்டுக்கு 1.5 கிலோமீட்டர்ஸ் வரும். நீங்கள் வர வழி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளேசஸ் தான். உங்களுக்கு கமர்ஷியல் ஷாப்ஸ், ரெசிடென்ஷியல் எல்லாமே நீங்கள் வர வழியில் பார்க்கலாம். இப்போ என்னோடய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அதை ஒட்டியே தான் வந்து இப்போ ஃபேஸ் 2 வந்திருக்கு. ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிளாட் வாங்கினவங்க ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பிளாட்டில். இந்த சைட்டோடைய மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து விஐடியோட ஹாஸ்டல் பில்டிங்கு. அதுக்கு அப்படியே பின்னாடி தான் நமக்கு வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலுமே வரப்போகுது. வணக்கம் நேர்களே, சென்னையில் வண்டலூர் டு கேளம்பாக்கம் சாலையில் உடனே வீடு கட்ட அப்ரூட் வீட்டு மனை தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஹோம் ஸ்மார்ட் ரியாலிட்டி நிறுவனத்தோட மனைப்பிரிவு பற்றிய விவரங்களை விரிவாக பதிவு செய்ய அடுத்ததாக இங்கே இணைகிறார் அந்த நிறுவனத்தின் எம்டி திரு சுவாமிநாதன் அவர்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் சுவாமிநாதன். இன்றைக்கி நம்ம சைட்டை வந்து பார்க்க வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் கண்டிகை பக்கத்தில் விஐடி காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இப்போ ஒரு லே அவுட் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இந்த லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபேஸ் 1 சோல்ட் அவுட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகி ஒரு 5-6 வீடுங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துனமே இருக்காங்க. இதை தவிர நிறையா கன்ஸ்ட்ரக்ஷனுமே இப்போ ஃபேஸ் 1 பண்ணிகிட்டு இருக்காங்க கஸ்டமர்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 வந்து லான்ச் பண்ணி சேல்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ என்னோடய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அதை ஒட்டியே தான் வந்து இப்போ ஃபேஸ் 2 வந்திருக்கு. ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி விஐடி காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்மளுடைய சைட் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 145 பிளாட்டு. இதில் 45 பிளாட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு வந்து சேல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிளாட் வாங்கினவங்க ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பிளாட்டில். ஸோ இதை தவிர பிளாட் நம்பர் 100 and 108 பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் அவங்களுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ விஐடி காலேஜுக்கு பேக் சைடில் வண்டலூர் கேளம்பாக்கம் நீங்கள் இம்மிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா? தாராளமாக இந்த சைட்டை வந்து பாருங்கள். இந்த சைட்டோடைய மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து விஐடியோட ஹாஸ்டல் பில்டிங்கு. அதுக்கு அப்படியே பின்னாடி தான் நமக்கு வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலுமே வரப்போகுது. ஸோ அதுக்கான இடமுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைட் விசிட்டுக்கு வரும்போது தாராளமாக அந்த இடத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய சைட் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக வந்து 30 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட்டு. இப்போ ஃபேஸ் 2 எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 ஏக்கர்ஸில் இவங்க டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் 2ல் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டில் க்ரோ க்ரீன்ற பார்க்குமே இவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இதை தவிர சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி ரோடு, 24 அடி ரோடு, உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, இதை தவிர இபி கனெக்ஷனுக்குமே இப்போ நம்ம சைட்டுக்கு வரப்போகுதுங்க. ஸோ நீங்கள் இம்மிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இந்த சைட்டில் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது, சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. இப்போ அவைலபிலிட்டி ஆஃப் பிளாட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1200 ஸ்கொயர் ஃபீட்லையும் 1250 ஸ்கொயர் ஃபீட்லேயும் தான் இப்போ அவைலபிலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு 30 ஃபீட் ரோட்லேயுமே இப்போ பிளாட் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நம்ம சைட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ரோ ஹவுசஸ் மாதிரி வில்லா ஹவுசஸுமே கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பிளாட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹4,500 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுனால உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ்பிஐ, எல்ஐசியில் வந்து நம்ம ஏபிஎஃப் அப்ரூவலுமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 90% முடிய இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஃபண்டிங்குமே வாங்கி தரோம் இன் ஆல் லீடிங் பேங்க்ஸில். சைட்டுடைய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் கண்டிகைக்கு அடுத்து விஐடி காலேஜ் வரும். ஸோ விஐடி காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்மளுடைய சைட் லொக்கேட்டடாக இருக்குது. கரெக்டாக வண்டலூர் டு கேளம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து எடுத்திங்கன்னா சைட்டுக்கு 1.5 கிலோமீட்டர்ஸ் வரும். நீங்கள் வர வழி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளேசஸ் தான். உங்களுக்கு கமர்ஷியல் ஷாப்ஸ், ரெசிடென்ஷியல் எல்லாமே நீங்கள் வர வழியில் பார்க்கலாம். ஸோ இதை தவிர சைட்டோட ஆக்சசபிலிட்டி நீங்கள் எப்படிலாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரோட் வண்டலூர் வழியாக வரலாம், ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் வழியாகவும் வரலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம், பொன்மார், மாம்பாக்கம் ரோடு அது வழியாகவும் சைட்டுக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர நீங்கள் ஈஸ்ட் தாம்பரம், மப்பேடு, அகரம்தன் வழியாகவும் நம்ம இந்த சைட்டை வந்து ரீச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் வரப்போகுது. இதை தவிர பார்த்தீங்கன்னா நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு காசா கிராண்டோடைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது,
வேலம்மாள் ஸ்கூல் மாம்பாக்கத்தில் இருக்குது. இதை தவிர நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் SBIOA ஸ்கூல் இருக்குது, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலுமே இருக்குது. இதை தவிர எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து சிறுசேரி எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிரைவில் நீங்கள் சிறுசேரி ரீச் பண்ணலாம். இதை தவிர சைட்டோடைய லொக்கேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து இப்போ நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புமே எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 11 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ரீச் ஆகலாம். ஸோ வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் நீங்கள் இமிடியேட்டாக வீடு கட்ட இடம் தேடிட்டு இருக்கீங்களா, தாராளமாக இந்த சைட்டை வந்து ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணுங்கள். மேலும் இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சைட்டில் பிளாட் வாங்கணும் அப்படின்னா யாருக்கும் எந்த விதமான ப்ரோக்கரேஜுமே நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி.